இலக்கிய பேழை. வணக்கம் நேர்களே. நமக்கு கல்வி கண் போன்றது. அக்கல்வியினாலேயே நாம் இவ்வுலகை, நமது வாழ்வியலை, ஏன் இன்னும் பலவற்றை நம்மால் உய்த்துணர முடிகிறது. அக்கல்வியின் சிறப்பை இலக்கியங்கள் வழி எடுத்து கூறுகிறார் உதவி பேராசிரியர் முனைவர் சு. பாஸ்கர் அவர்கள். சங்க இலக்கியம் தமிழர்களின் தங்க இலக்கியம். இலக்கியங்களுக்கெல்லாம் சிங்க இலக்கியம். அது தங்கள் இலக்கியம். அதை நன்கு படித்தால் மனதில் தங்கும் இலக்கியம். தமிழால் தாங்கும் இலக்கியம், புகழால் ஓங்கும் இலக்கியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் மக்களின் சிந்தனை கொடியில் பூத்த சங்க பாடல்களைக் கொண்ட மொழி நம் தமிழ் மொழி. தமிழ் இலக்கியங்களை கருத்துக்கள் அடிப்படையில் பார்த்தால், ஒன்று நீதி கருத்துக்கள், மற்றொன்று பக்தி கருத்துக்கள். தமிழின் தலையாய இலக்கியம் சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் தமிழர் வாழ்வியலை படம் பிடித்து காட்டும் காலக்கண்ணாடி. இந்த சங்க இலக்கியத்தை நூல்கள் அடிப்படையில் 8 தொகை 10 பாட்டு என்று 2 வகைகளாக பிரிக்கின்றோம். சங்க இலக்கியத்தை கருத்துக்களின் அடிப்படையில் பார்த்தால், காதல் பாடல்களை அகமென்றும், போர், வீரம், கொடை பற்றிய பாடல்களை புறமென்றும் பகுத்து பார்க்கிறோம். 8 தொகையிலே புறம் சார்ந்த கருத்துடைய நூல்களில் புறநானூறு சிறப்புடையது. முடியுடைய மூவேந்தர்கள், குறுநில மன்னர்கள் என்று அனைவரையும் பார்க்கின்றோம். புலவர்களை மதிப்போடு போற்றப்பட்ட காலம் சங்ககாலம். வாழ்வியல் களஞ்சியமாக விளங்கும் புறநானூற்றில் நீதி கருத்துக்களையும் சிறப்பாக காண்கிறோம். இந்த உலகத்தில் கல்விதான் சிறந்த செல்வம். மனிதர்களாக பிறந்த நமக்கு கல்வி செல்வமே அழியா செல்வம். இந்த கருத்தை புறநானூற்றிலே ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற பாண்டிய மன்னன் எடுத்துரைக்கிறார். நாட்டையாளும் மன்னனுக்கு பாட்டையாளும் சிறப்பு இருந்ததை உணர முடிகிறது. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றலினை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். ஒருகுடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே என்கிறது பாடல். ஒரு தாய் தன் பிள்ளைகள் இடத்தில் ஒத்த அன்புடையவராக இருந்தாலும் கல்வி கற்ற பிள்ளையிடத்தே பேரன்பை காட்டுவார். ஒரு குடியில் பிறந்த பிள்ளைகளிடத்தில் மூத்தவன் கல்வியை கற்காமல் இருந்தால் அவன் வயது காரணமாக கூட அவனை பாராட்ட மாட்டார்கள். மாறாக இளையவன் கல்வியறிவு உடையவனாக இருந்தால் அவனை தேடி தேடி அரசனும் செல்வான். இதைத்தான் அறிவுடையவனை அரசும் விரும்பும் என்று பின்னாளில் வெற்றி வேட்கை கூறுகிறது. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே என்கிறது புறநானூறு. இங்கு குலத்தை விட கல்வி உயர்ந்து நிற்கிறது. பிற்காலத்தில் வந்த புலவர்களும் கவிஞர்களும் சங்க இலக்கியத்தை அடிப்படையாக வைத்து தங்கள் கருத்துக்களை, குறிப்பாக நீதி கருத்துக்களை கூற முன்வந்துள்ளனர் என்பது தெரிகிறது. பிற்கால படைப்பாளர்களுக்கு சங்க இலக்கியம்தான் முதன்மை இலக்கியமாக கிடைத்த இலக்கியம். வள்ளுவர் கூட அறிவுக்கு முதன்மை தந்து அறிவுடைமை என்ற அதிகாரத்தை காட்டுகிறார். கல்விக்கும் தனி அதிகாரத்தை படைக்கிறார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு துன்பம் தராத சிறந்த செல்வம் கல்வி செல்வம் மட்டுமே என்று கருத்தை சுருக்கமாக உணர்த்துகிறார். விவேக சிந்தாமணியோ வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைவுபடாது, கல்லொருக்கோ பயம் இல்லை, காவலுக்கோ மிக எளிது என்று அழியா செல்வமான கல்வி செல்வத்தை தேட வேண்டும் என்கிறது. பிற்கால படைப்பாளர்களுக்கும் அடியெடுத்து கொடுத்தது சங்க இலக்கியம். பாரதியார் பெண் கல்வியை போற்றும்போது, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இலைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்கிறார். பாரதிதாசனோ கல்வியில்லா பெண்கள் கலர்நிலம், அங்கு புல் விளைந்தடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை, படித்த பெண்கள் இருக்கும் வீட்டில் பிள்ளைகள் நன்கு கல்வி கற்கும் என்கிறார். இவர்களின் சிந்தனைகளுக்கு வேர் கொடுத்த இலக்கியம்தான் சங்க இலக்கியம். அதனால்தான் இந்த கல்வியை கற்றுத்தரும் ஆசிரியரை போற்ற வேண்டும். அவருக்கு உதவி செய்தாவது, பொருளை தந்தாவது அவரிடம் இருக்கும் கல்வியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று புறநானூற்று பாடல் வாயிலாக பாண்டியன் நெடுஞ்செழியன் கூறுகிறார். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே. நிறைவாக,
உயர்ந்த கல்வியை அனைவரும் கற்க வேண்டும், அந்த கல்வியை அனைவரும் போற்ற வேண்டும். சங்க இலக்கியமான புறநானூறு போர் கொடைச்சிறப்பை பற்றி மட்டும் கூறவில்லை, வாழ்வியலை காட்டும் நீதி கருத்துகளையும் கூறியிருக்கிறது. பிற்காலத்தில் படைப்பாளர்களுக்கெல்லாம் முன்னோடி இலக்கியமாக திகழ்வதை நாம் மறக்க முடியாது. சங்க இலக்கியம் தமிழர்களின் தங்க இலக்கியம். இலக்கிய பேழை. வணக்கம் நேர்களே. நமக்கு கல்வி கண் போன்றது. அக்கல்வியினாலேயே நாம் இவ்வுலகை, நமது வாழ்வியலை, ஏன் இன்னும் பலவற்றை நம்மால் உய்த்துணர முடிகிறது. அக்கல்வியின் சிறப்பை இலக்கியங்கள் வழி எடுத்து கூறுகிறார் உதவி பேராசிரியர் முனைவர் சு. பாஸ்கர் அவர்கள். சங்க இலக்கியம் தமிழர்களின் தங்க இலக்கியம். இலக்கியங்களுக்கெல்லாம் சிங்க இலக்கியம். அது தங்கள் இலக்கியம். அதை நன்கு படித்தால் மனதில் தங்கும் இலக்கியம். தமிழால் தாங்கும் இலக்கியம், புகழால் ஓங்கும் இலக்கியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் மக்களின் சிந்தனை கொடியில் பூத்த சங்க பாடல்களைக் கொண்ட மொழி நம் தமிழ் மொழி. தமிழ் இலக்கியங்களை கருத்துக்கள் அடிப்படையில் பார்த்தால், ஒன்று நீதி கருத்துக்கள், மற்றொன்று பக்தி கருத்துக்கள். தமிழின் தலையாய இலக்கியம் சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் தமிழர் வாழ்வியலை படம் பிடித்து காட்டும் காலக்கண்ணாடி. இந்த சங்க இலக்கியத்தை நூல்கள் அடிப்படையில் 8 தொகை 10 பாட்டு என்று 2 வகைகளாக பிரிக்கின்றோம். சங்க இலக்கியத்தை கருத்துக்களின் அடிப்படையில் பார்த்தால், காதல் பாடல்களை அகமென்றும், போர், வீரம், கொடை பற்றிய பாடல்களை புறமென்றும் பகுத்து பார்க்கிறோம். 8 தொகையிலே புறம் சார்ந்த கருத்துடைய நூல்களில் புறநானூறு சிறப்புடையது. முடியுடைய மூவேந்தர்கள், குறுநில மன்னர்கள் என்று அனைவரையும் பார்க்கின்றோம். புலவர்களை மதிப்போடு போற்றப்பட்ட காலம் சங்ககாலம். வாழ்வியல் களஞ்சியமாக விளங்கும் புறநானூற்றில் நீதி கருத்துக்களையும் சிறப்பாக காண்கிறோம். இந்த உலகத்தில் கல்விதான் சிறந்த செல்வம். மனிதர்களாக பிறந்த நமக்கு கல்வி செல்வமே அழியா செல்வம். இந்த கருத்தை புறநானூற்றிலே ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற பாண்டிய மன்னன் எடுத்துரைக்கிறார். நாட்டையாளும் மன்னனுக்கு பாட்டையாளும் சிறப்பு இருந்ததை உணர முடிகிறது. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றலினை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். ஒருகுடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே என்கிறது பாடல். ஒரு தாய் தன் பிள்ளைகள் இடத்தில் ஒத்த அன்புடையவராக இருந்தாலும் கல்வி கற்ற பிள்ளையிடத்தே பேரன்பை காட்டுவார். ஒரு குடியில் பிறந்த பிள்ளைகளிடத்தில் மூத்தவன் கல்வியை கற்காமல் இருந்தால் அவன் வயது காரணமாக கூட அவனை பாராட்ட மாட்டார்கள். மாறாக இளையவன் கல்வியறிவு உடையவனாக இருந்தால் அவனை தேடி தேடி அரசனும் செல்வான். இதைத்தான் அறிவுடையவனை அரசும் விரும்பும் என்று பின்னாளில் வெற்றி வேட்கை கூறுகிறது. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே என்கிறது புறநானூறு. இங்கு குலத்தை விட கல்வி உயர்ந்து நிற்கிறது. பிற்காலத்தில் வந்த புலவர்களும் கவிஞர்களும் சங்க இலக்கியத்தை அடிப்படையாக வைத்து தங்கள் கருத்துக்களை, குறிப்பாக நீதி கருத்துக்களை கூற முன்வந்துள்ளனர் என்பது தெரிகிறது. பிற்கால படைப்பாளர்களுக்கு சங்க இலக்கியம்தான் முதன்மை இலக்கியமாக கிடைத்த இலக்கியம். வள்ளுவர் கூட அறிவுக்கு முதன்மை தந்து அறிவுடைமை என்ற அதிகாரத்தை காட்டுகிறார். கல்விக்கும் தனி அதிகாரத்தை படைக்கிறார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு துன்பம் தராத சிறந்த செல்வம் கல்வி செல்வம் மட்டுமே என்று கருத்தை சுருக்கமாக உணர்த்துகிறார். விவேக சிந்தாமணியோ வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைவுபடாது, கல்லொருக்கோ பயம் இல்லை, காவலுக்கோ மிக எளிது என்று அழியா செல்வமான கல்வி செல்வத்தை தேட வேண்டும் என்கிறது. பிற்கால படைப்பாளர்களுக்கும் அடியெடுத்து கொடுத்தது சங்க இலக்கியம். பாரதியார் பெண் கல்வியை போற்றும்போது பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இலைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்கிறார். பாரதிதாசனோ கல்வியில்லா பெண்கள் கலர்நிலம், அங்கு புல் விளைந்தடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை, படித்த பெண்கள் இருக்கும் வீட்டில்
பிள்ளைகள் நன்கு கல்வி கற்கும் என்கிறார். இவர்களின் சிந்தனைகளுக்கு வேர் கொடுத்த இலக்கியம்தான் சங்க இலக்கியம். அதனால்தான் இந்த கல்வியை கற்றுத்தரும் ஆசிரியரை போற்ற வேண்டும். அவருக்கு உதவி செய்தாவது, பொருளை தந்தாவது அவரிடம் இருக்கும் கல்வியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று புறநானூற்று பாடல் வாயிலாக பாண்டியன் நெடுஞ்செழியன் கூறுகிறார். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே. நிறைவாக, உயர்ந்த கல்வியை அனைவரும் கற்க வேண்டும், அந்த கல்வியை அனைவரும் போற்ற வேண்டும். சங்க இலக்கியமான புறநானூறு போர் கொடைச்சிறப்பை பற்றி மட்டும் கூறவில்லை, வாழ்வியலை காட்டும் நீதி கருத்துகளையும் கூறியிருக்கிறது. பிற்காலத்தில் படைப்பாளர்களுக்கெல்லாம் முன்னோடி இலக்கியமாக திகழ்வதை நாம் மறக்க முடியாது. சங்க இலக்கியம் தமிழர்களின் தங்க இலக்கியம்.